எங்களை பொறுத்த மட்டும் எங்களுக்கு தமிழகத்துல மட்டுமல்ல இந்திய அளவுல எங்களுக்கு ஒரு அரசியல் எதிரி அப்படின்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சி தான். வாயில பேச வேண்டியதுதானே, என்னது கையில கொண்டு போய் தொண்டை சேர்ப்ப கொடுத்து அடிக்க விடுறாரு. ஆமா, அவர் தான் தூண்டி விட்டுருக்கணும். மக்களை வந்து நீங்க கருத்தியெல்லாம் ஈன்றீங்களா, வார்த்தெடுத்தீங்களா? நீங்க வந்து மக்கள்கிட்ட வந்து நீங்க குவார்ட்டருக்கும் நீங்க வந்து 500,000க்கும் கொடுத்து நீங்க பழக்கி வச்சு நீங்க அப்படிதான் வாக்கு வாங்குறீங்க. அப்ப நான் செய்யற புரட்சி வந்து சில காலம் எடுக்கும், ஆனா நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்க வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்றாரு ஜெகதீச. சரி, எத்தனை பக்கம்? 8 பக்கம். விலகுனவர் அப்படிதான் சொல்லுவாரு, ஏதாவது ஒண்ணு விமர்சனம் வச்சுட்டு கழக குரல் எழுப்பிட்டு தான் போவாரு, ஆட்சேபனை தெரிவிச்சுட்டு. விலகிறவங்க எல்லாம் சந்தோஷமா ஃபியூச்சமா போயிருவாங்களா? நல்லவர் நல்லவர் மாப்பிள்ளை சார் நல்லா இருக்கட்டும், முதலமைச்சரா வரட்டும், சரியா? எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லை. இவர்கிட்ட இருக்க தொண்டர்களை காட்டிலும் விடுதலை சிறுத்தைகளுடைய தொண்டர்கள் அதிகம். விடுதலை சிறுத்தைகளுடைய தொண்டர்களுடைய அதிகம் மட்டும் இல்ல, விடுதலை சிறுத்தைகளுடைய தம்பி தும்பிகள்லாம் வந்து எதுக்கும் அஞ்சாத சிங்கங்கள். புரிஞ்சுக்க விடுதலை அதெல்லாம் இருக்காது. முட்டாளா தானப்பா இருக்க முடியும். நல்லவன் எவன் சொல்லுவான் சொல்லு? சீமானை பற்றி நல்லவர் என்று யாராவது சொல்றாங்களா? சொல்லு. யாரும் சொல்ல மாட்டான். சும்மா அந்த ஆள்கிட்ட சொம்படிக்கிறவன் தான் சொல்லுவான். ஆமா, எங்களுக்கு தந்தை பெரியார் வேணும், அண்ணா வேணும், கலைஞர் வேணும். எங்களுக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் வகுத்து கொடுத்த வழியில நாங்க வெற்றி நடை போடுவோம். இல்ல, இப்போ உலக சரிவு இப்படி வைக்கிறாங்களோ, சீனா கம்யூனிஸ்டுகளுடைய கைக்கூலியாக ராகுல் காந்தி அவர்கள் மாறிவிட்டார் அப்படின்னு. என்ன மஸ்துக்கு நாங்க வந்து சீனாவுக்கு கைக்கூலியா போகணும்? எதுக்கு நாங்க இந்தியாவை வந்து மட்டுப்படுத்துறாரு, சீனாவை வந்து புகழ்ந்து பேசுறாரு. சீனாவை புகழ்ந்துனா அவன் எப்படி முன்னேறி போயிட்டு இருக்கான், அந்த நாடு எப்படி முன்னேறுது? குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திமுகவை சேர்ந்த டாக்டர் ஜி காமாட்சி நாயுடு அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பெரியாருடைய சிலை வந்து அவமரியாதை செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி என்று நம்ம செய்திகளில் பார்க்குறோம். முதல்ல கருத்தியெல்லாம் உங்க கூட ஃபைட் பண்ணாங்க, இப்போ வன்முறைக்கு வந்திருக்கு, எப்படி பார்க்குறீங்க? தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவ்வளி. தலைவன் 10 அடி பாய்ந்தால் தொண்டன் 16 அடி பாய்வான். இவர் வாயில பேசினாரு, தொண்டன் செருப்பால பேசுறான். இது எல்லாம் எங்களுக்கு ஒன்றும் அவமானம் இல்லை. இந்த அவமானம் எல்லாம் திரு சீமான் அவர்களுக்கு தான். அவர் பேசக்கூடிய பேச்சுக்களும் சரி, அவருடைய தொண்டர்கள் செய்கின்ற செயல்பாடுகளும் சரி திரு சீமானியே சாரும். யார் சார்? திமுக தொண்டர்கள் சொல்றீங்களா? திமுக இல்ல, நாம் தமிழர். ஏன் கேக்குறேன்னா, 2018 நினைக்கிறேன், 17-18 வாக்குல கலைஞர் அவர்களுக்கு உடல்நிலையை வந்து குன்றி போகுது ஒரு வயோதிகத்தின் காரணமாக. அப்போது காவிரி மருத்துவமனையில அனுமதிக்கப்படுகிறார். அப்போது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் சந்தித்த வரும்பொழுது பார்க்க விடல. திமுக தொண்டர்கள் கையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கி வீசி அவர் வந்து அப்படி போன வாகனத்தை அப்படியே திருப்பி விட வச்சுட்டாங்க வைகோ அவர்களை. இது நடந்த சம்பவம், என்னால ஆதாரத்தை காட்ட முடியல. நான் என்ன கேட்கிறேன், நீ என்ன கேட்கிற? பெரியாரை வந்து செருப்பால் அடிச்சிருக்கான் நான் தமிழர் கட்சிக்காரங்கிறதுக்கும் வைகோவை வந்து பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அலோ பண்ணலைங்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? முழங்காலுக்கு பிடிச்சு போல இந்த நாகரிகம் நம்ம திமுக இருக்கா? நாகரிகம் எது நாகரிகம்? எங்க தலைவரை யாருமே ஆதரிக்கல. நாம் தமிழர் கட்சியினரோ திரு சீமான் அவர்களோ வந்து யாருமே ஆதரிக்கல. அவனுக்கு சட்டப்படி நீங்க தண்டிங்க. ஆனா திமுக பாக்குறோம், ஒரு தலைவர், மூத்த தலைவர், அவர் தன்னுடைய முன்னாள் கொள்கை ஆசானாக இருந்த கலைஞர் அவர்கள் உடல்நலம் சரியில்லாம இருக்காருன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல பார்க்க வர்றாரு. உங்க திமுக நிர்வாகிகள்லாம் செருப்பு தூக்கி வீசுறது, இருக்க கல்லதெல்லாம் தூக்கி வீசினது. அவர் அப்படியே போயிட்டாரு. போற வழியில அப்படியே திருப்பி ரிட்டர்ன் அடிச்சுட்டு போயிட்டாரு. அவரே வேணா நான் போக இல்லை அப்படின்னு சொல்லி திருப்பியும் போயிட்டாரு. அதாவது அப்ப அவருக்கு இப்ப அவரை வச்சிருக்கீங்க. நாங்க வந்து அவரு வந்து எங்களுடைய தலைவரை மிக தரைக்குறைவாக
மிக மிக தரைக்குறைவாக பேசி நடந்து கொண்டார். அப்போது மக்கள் நல கூட்டணி அப்பதான் அந்த சமயத்துல அதான் அப்ப அவ்வளவு கேவலமா எங்களை பத்தி சித்தரிச்சுட்டு சரி எங்க கருத்தியால விமர்சனம் பண்ணாரு. கருத்தியால விமர்சனம் பண்ணாலும் எங்களுடைய தலைவரை பார்க்க வரும்போது தொண்டர்கள் வந்து எழுச்சி விடுறதுல என்ன தப்பு இருக்கு? அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, தொண்டர்கள் வந்து அன்றைக்கு வந்து மோடி மட்டும் வந்து கோபாலபுரத்துல இல்லத்துல வந்து நம்முடைய கலைஞர் அவர்களை பார்க்கலாமா? ஏன் பார்த்ததுல என்ன உடல்நலம் சரியில்லை, அதனால அவர் வந்து அப்படியே மோடிக்கு ஒரு அளவுகோல், நம்முடைய வைகோ அவர்களுக்கு ஒரு அளவுகோல். மோடி வந்து என்றைக்கும் நேரடியாக கலைஞரை பத்தி திமுகவை தான் திராவிடத்தை தான் ஒழிப்பேன்னு பேசினாரே தவிர சரி அது பேசுறதுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தாரு. அப்போ வந்து உங்களுக்குள்ள பாண்டிங் அது பாண்டிங்ல ஒரு மஸ்ரூம் இல்ல. ஏன் கேக்குறேன்னா இல்ல நீங்க தான் 2015 அந்த ஃபர்ஸ்ட் பட்ஜெட்டுக்கு வந்து பாஸ் மார்க் கொடுத்தீங்க உங்க திமுக. வாசம் நல்லது செஞ்சா பாராட்டுவோம். இதே 2015 ஸ்டாலின் அவர்கள் அதே மேடையில திமுக அதாவது பிஜேபி அரசா கடுமையா சாடுற பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர பாக்குது, இந்த நாட்டுல கலவரம் உண்டு வர பாக்குது, அப்படி இப்படின்னு பேசுறாரு. அதே கலைஞர் அவர்கள் அந்த அதே மேடையிலே பேசுறாரு, மத்தியிலே நல்லாட்சி புரிந்து கொண்டிருக்கிறார் மோடி அப்படின்னு சொல்லி. இது என்ன திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு பேச்சு பேசுறாரு, நம்முடைய கலைஞர் பேச்சு பேசுறாரு. அப்ப கலைஞர் அவர்கள் பாண்டிங் தான் இருந்தாரோ? மோடி அவர்கள் பாண்டிங் எல்லாம் கிடையாது. அந்த பட்ஜெட் வந்து நான் சரியான இருந்துச்சு, அதனால அந்த பட்ஜெட் நல்ல பட்ஜெட்ங்கிறதுனால கூவணும், அவ்வளவுதான். அதனால அவங்களோட நாங்க பாண்டிங்ல இருக்கோம், அவங்களோட உறவுல இருக்கோம், கள்ள உறவுல இருக்கோம், நல்ல உறவுல இருக்கோம், பி டீமா இருக்கோம், ஏ டீமா இருக்கோங்கிற அதெல்லாம் வேண்டாம். அந்த இதெல்லாம் தூக்கி தூர போட்டு எங்களை பொறுத்த மட்டும் பாரு, எங்களுக்கு தமிழகத்துல மட்டுமல்ல இந்திய அளவுல எங்களுக்கு ஒரு அரசியல் எதிரி அப்படின்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சி தான். அதுல ஒண்ணும் மாற்று. சீமான் சொல்றாரு எனக்கு வந்து பிரதான எதிரி திமுக தான் அப்படின்றாரு. அவர் எதை வேணாலும் சொல்லட்டும், யாரு வேண்டாம்னா வாய் இருக்குது, எங்களுக்கு வாய் இருக்க மாதிரி அவருக்கு வாய் இருக்குது, வாயில பேச வேண்டியதுதானே. என்னது கையில கொண்டு போய் தொண்டன்ட்ட செருப்பை கொடுத்து அடிக்க விடுறாரு அவரு சார். அவர் எங்க சார் தூண்டி விட்டாரு? அவர் சீமான் தான் வந்து செருப்பை கொடுத்தே வந்து அடி அப்படின்னு. ஆமா, அவர் தான் தூண்டி விட்டுருக்கணும் சார். அவர் பேச்சு தான் திமுக தான் வந்து திட்டமிட்டே வைகோ அவர்களை வந்து செருப்பால் அடிக்க சொல்லி இந்த மாதிரி கல்லு தூக்கி வீசுனீங்களா? செருப்பால எல்லாம் வீசினாங்க சார், வீசினாங்க, கையில கிடைக்கிறதெல்லாம் வீசினாங்க, செருப்பாலையும் வீசினாங்க. இங்க பாரு, அது வந்து அது வேற விஷயம். அப்ப திமுக தூண்டி விட்டுருக்கு திரு வைகோ அவர்களை வந்து இப்படி அவமாரியா செஞ்சு அவரை திருப்பி பத்தி விடுங்க. எல்லாம் அவர் வந்தது யாருக்கு எங்களுக்கு தெரியுமா? திடீர்னு தானே வந்தாரு, எங்கள்கிட்ட சொல்லிட்டா வந்தாரு. சொல்லாம கொள்ளாம வருவாரா தலைவர்? சொல்லாம தான் சார். அவர் அப்பாயின்மெண்ட் வாங்கி உள்ள பாக்கணும் சார் பேஷண்ட, எப்படி சார் சொல்லாம வருவாரு? பாரு, அப்படி எல்லாம் இல்ல. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நானும் தானே அங்க இருந்தேன் காவேரியில. அதாவது பாக்க வரணும்னா வந்துருவாங்க, வந்துட்டு கார் நேரா உள்ள போய் நிக்கும், இறங்கி வந்தோம்னா இங்க ஒரு ரிசப்ஷன் மாதிரி இருக்கும். அங்க எங்க கட்சியை சேர்ந்த அமைப்பு செயலாளர் இல்ல துணை அமைப்பு செயலாளர் இவங்க உட்கார்ந்து இருப்பாங்க. ஒரு ரிஜிஸ்டர் புக் இருக்கும், அந்த புக்ல வந்து எழுதணும், இந்த மாதிரி நான் யாரு என்ன அட்ரஸ் எழுதி தலைவரை பார்க்கணும்னு நோட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை எடுத்து கொண்டுட்டு போய் அங்க மேல எப்படி இருக்கு சூழ்நிலைன்னு பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் உள்ள போய் பார்த்துட்டு வாங்கன்னு அனுமதிப்பாங்க. அப்படித்தான் போய் பார்க்க முடியும். அதுதான் முறை. அப்படிதான் நடந்துச்சு. நான் இருந்தாங்க. எக்ஸம்ஷன்லாம் தெரியாம நடந்துருச்சு, தெரியாம உணர்ச்சி வசப்பட்ட தொண்டர்கள் ஏதோ பண்ணிட்டாங்க. அப்ப அந்த அளவுக்கு இதுக்கும் அப்போ இதுக்கு எப்படி அளவுகள் நீங்க சீமான் திட்டமிட்டு பெரியாரை அவமதிப்பு செய்ய இதுல இந்த கையில மொபைல வச்சுக்கிட்டான், மொபைல் இந்த கையில வச்சுக்கிட்டு இந்த கையில செருப்பை வச்சு இத போட்டோ எடுத்துக்கிட்டே அனுப்புறான். புரியுதா? என்ன லூஸ்தனமா பேசுற? சரி, அவன் எல்லாத்தையும் போட்டு அடிச்சுக்கிட்டே அனுப்பிச்சு வச்சுக்கிட்டு இருக்கான். சும்மா ஏதோ வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோன்னு பேசுறேன். சரி, நம்ம பெரியார் வந்து பிள்ளையார் சிலை உடைக்கலையா? இங்க பாரு, பெரியார் பிள்ளையார் சிலை உடைச்சது எப்ப? 57க்கு முன்னாடி. சரி, நேத்து இன்னைக்கு இல்ல. சரி, எப்ப வேணா இருக்கட்டும். உடைச்சாரா இல்லையா? அது வரலாறா இல்லையா? இங்க பாரு, அவரு வந்து திராவிட கொள்கை, திராவிட கொள்கை. ஆமா, அவருடைய வெங்காயங்கிறாரு திரு சீமான். தீக்காங்கிற கட்சி அவருதான் வெங்காயத்தின் முன்னோடியே. எங்களுடைய தலைவர், ஒப்பற்ற தலைவர், எங்களுடைய தந்தை பெரியார் தான். அவர் ஒரு வெங்காயம்னா உரிக்க ஒண்ணு இல்லை, அதுதான் வெங்காயம்னாரு அவரு. அதான் அந்த வெங்காயத்தை வந்து கழக குரல் எழுப்பி ஒரு இயக்கத்தை கட்டமைத்து 67 வெற்றி கண்டவர் நம்முடைய பேருங்கர் அண்ணா பெருந்தகைன்னு சொல்லி நேற்றைய தினம் பிறந்த நாள் வாழ்த்து, அவருடைய நினைவு நாள் வாழ்த்தை வந்து போட்டிருந்தாரு. அதை ஒட்டி 2026 அண்ணன் சீமான் எப்படி அண்ணா அவர்கள் வந்து ஒரு புரட்சி செய்து பெரியாருக்கு எதிராக புரட்சி செய்து ஒரு ஆட்சி அமைத்தாரோ, அது போல 26 அண்ணன் சீமான் அவர்கள் ஆட்சி புரிவார் அப்படின்னு சொல்லி போடுறாங்க.
தாராளமா அமைக்கட்டீங்க. நாங்க என்ன இப்ப அண்ணாவை ஏத்துக்கிறாரு திரு சீமான், எப்படி பாக்குறீங்க? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, ஓட்டு போடுறது யாரு? நீ நாங்க மாத்திரம் ஓட்டு போட்டா போதுமா? மக்கள் போடணும். மக்கள் பெருவாரியான மக்கள் வாக்களிக்கணும். வாக்களிச்சு 234 தொகுதியில குறைஞ்சபட்சம் 118 எங்க சார் பிஜேபி அதிமுக பாய்காட் பண்ண ஈரோடு கிழக்குலயே நீங்க வந்து பணத்தை கொடுக்குறீங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சொல்லி எவ்வளவு வீடியோ காட்சிகள் நம்ம பாக்குறோம், உங்க வீட்டுல குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. இந்த வேலையெல்லாம் எங்கள்கிட்ட வேண்டாம், சும்மா தேவையில்லாம. நாம் தமிழர் கட்சி போல நீங்க வந்து கருத்தியல சொல்லி மக்களை வந்து நீங்க கருத்தியெல்லாம் ஈன்றீங்களா, வார்த்தெடுத்தீங்களா? நீங்க வந்து மக்கள்கிட்ட வந்து நீங்க குவார்டருக்கும் நீங்க வந்து 500-1000க்கும் கொடுத்து நீங்க பழக்கி வச்சு நீங்க அப்படிதான் வாக்கு வாங்குறீங்க. அப்ப நான் செய்யற புரட்சி வந்து சில காலம் எடுக்கும், ஆனா நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்க வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒரு காலம் வரும், அவரு புள்ள இப்ப ஆங்கில கல்வி கத்துக்கிட்டு இருக்காரு. சரி, அவருக்கு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவர் கட்சிக்கு தலைமை ஏத்து அவர் வருவாரு, அன்னைக்கு பாப்போம். இல்ல அவருக்கு அவர் வாரிசு அரசியலுக்கு எதிரானவர் சார். ஏன் வந்து தனிநபர் வாரிசு அரசுக்கு எதிராக பொண்டாட்டிக்கு அப்புறம் எதுக்கு? என்ன பொறுப்பு கொடுத்திருக்காங்க? என்ன பொறுப்பு சொல்லுங்க, என்ன பொறுப்பு கொடுத்திருக்காங்க? எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு வழக்கறிஞர் பேரில் ஏதோ ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து 2018 அரசியலுக்கு புகுந்தவர 19 நம்மள வந்து பிரச்சாரத்துல ஒரு முக்கிய ஒரு காரியகர்த்தாவை ஆக்கி 2021 எம்எல்ஏவா அமைச்சரையா ஆக்கி உடனே துணை அமைச்சர் பத்தி ஒரு 4 வருஷத்துல நம்ம கொடுக்கலையே. அது உங்களுக்கு என்ன வலிக்குது? நாங்க ஆட்சியில இருக்கோம், எங்க அதோட ஒப்பிடுறீங்களா? ஒப்பிடுறது தவறு இல்ல. நாங்க இங்க பாரு, நீங்க அது குடும்ப ஆட்சியே கிடையாது. நாம் தமிழர்ங்கிறது சீமானவர்கள், பிரபாகரன், இந்த 2 ஐகான் தான் நாம் தமிழர். சும்மா இந்த கதையெல்லாம் விடாது. நேத்து டான்ஸ் விட்டார்ல யாரு? நம்ம பாண்டியன். என்ன பாண்டியன்? ஜெகதீச பாண்டியன். சரி, எத்தனை பக்கம்? 8 பக்கம். விலகுனவர் அப்படிதான் சொல்லுவாரு. ஏதாவது ஒண்ணு விமர்சனம் வச்சுட்டு கழக குரல் எழுப்பிட்டு தான் போவாரு, ஆட்சேபனை தெரிவிச்சுட்டு. விலகிறவங்க எல்லாம் சந்தோஷமா சூட்சமா போயிருவாங்களா? அப்பா நல்லவர் வல்லவர் மாப்பிள்ளை சார் நல்லா இருக்கட்டும், முதலமைச்சரா வரட்டும், சரியா? எனக்கு ஒண்ணும் ஆட்சேபனை இல்ல. மக்கள் வாக்களிச்சா யார் வேணாலும். அழகிரி என்னென்னமோ வைக்கிறாரு, அதெல்லாம் உண்மையோ? எது அழகிரி என்னென்னமோ பேசுறாரு? விலகுனதுக்கு அப்புறம் 2014 விலகுனதுக்கு அப்புறம் திரு அழகிரி அவர்கள், கலைஞர்களோட புதல்வன் அவர்கள், பல விமர்சனங்களும் முன்வைக்கிறார். அதெல்லாம் உண்மையோ? யார் மேல? திமுக மேல கலைஞர் மேல. இங்க பாரு, ஒரு விஷயம் நீ நல்லா புரிஞ்சுக்கோ. எதுவா இருந்தாலும் அது எங்க குடும்பம், எங்க குடும்பம். கலைஞர் என்னுடைய மகனே கிடையாது அப்படிதான் சொல்லி ஒரு விளக்குனாரு. பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் குடும்பம்ன்றீங்க, பரவாயில்ல. ஏப்பா அப்படி எல்லாம் சொல்றீங்க. இப்ப ராத்திரி பாலுமா போய் ஆஸ்பத்திரியில, வேலூர் ஆஸ்பத்திரியில பையன் உடல்நிலை சரியில்ல, அங்கே இருந்தான். வேலூருக்கு போனா என்ன குடும்பமே, தளபதி குடும்பமே அங்க போய் இருக்கலையா? என்ன பேசுற? அதெல்லாம் இங்க பாரு கண்ணு, நீர் அடிச்சு நீர் விலகாது கண்ணு. அவங்க கோபத்துல தாவத்துல பேசிப்பாங்க. ஒரு தாய் வயிற்றுல பிறந்தவர் தான் அழகிரியும் மு க ஸ்டாலின். புரிஞ்சுக்கோ. இப்போ நாம் தமிழர் கட்சியினர் மட்டும் இல்ல, தொடர்ச்சியா நம்ம அந்த அதிமுக ஆட்சியிலையா இருக்கட்டும், தொடர்ந்து நம்ம பாக்குறோம், பெரியாருடைய சிலையா இருக்கட்டும், அம்பேத்கர் அவருடைய சிலையா இருக்கட்டும், அவமரியாதை செய்யப்படுகிறது. காவி வேணும் பூசுறதா இருக்கட்டும், உடைக்கிறதா இருக்கட்டும், சிலையை அவ்வப்போது இரவு நேரத்துல வந்து நள்ளிரவு நேரத்துல யாராவது சமூக விரோதி உடைச்சிட்டு போயிருவாங்க. அந்த மாதிரி சம்பவம் நடந்தா இருக்கு. இப்ப நாம் தமிழர் கட்சியினர் வந்து ஒருவர் செய்து விட்டார் என்பதற்காக நம்ம வந்து உடனே திரு சீமான் அவரோட தொடர்புபடுத்தி பேசுவது என்பது அது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? தொடர்ச்சியா இந்த செயல்கள் நடந்துதானே இருக்கு. இங்க பாரு, அதுல 10ஓட 11 நீங்க பாருங்க. அப்படி இல்ல, இது இந்த காலகட்டத்துல இப்ப அவர் கண்டினியூவா இது சம்பந்தமா பேசிக்கிட்டு இருக்காரா இல்லையா? இப்ப பேசாம இருக்கும்போது நடந்த நிகழ்ச்சியில அவரை நம்ம சொல்ல இயலாது. இப்ப கண்டினியூவா இந்த பிரச்சனையை அவர் கையில எடுத்து பேசிட்டு இருக்காரு, தினோத்திக்கு பேசுறாரு. அதை கேட்டு 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 அவன் தொண்டை அவன் வந்து உஸ்பேரி ஆயிட்டான், கோவம் வந்துருச்சு. ஓஹோ இதுவதான் போல இருக்கு பெரியார்னு அடிக்கிறான். பெரியார் படிச்சிருப்பாங்க ஒருவேளை கண்ணு, பெரியார் கோபத்துல எங்க தமிழர்கள் இப்படி திட்டாரு அப்படின்னு சொல்லி கண்ணு, படிச்ச எந்த ஒரு நல்ல மனிதர்களோ முட்டாளோ கூட யாரும் அந்த மாதிரி காரியத்துல ஈடுபட மாட்டாங்க. திரு சீமான் அவர்களை நான் திரு என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால் என்னுடைய யாரையும் மதிக்க கத்துக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் அவரை வந்து அது சொல்றது இல்லை. சில நேரங்கள்ல கோபத்துல வேண்டுமானால் அவர் இவர் என்று பேசலாம், மற்றபடி நான் யாரையும் பழித்து பேச விரும்புவதில்லை. புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மனித நேயம் வேணும். மக்களை மதம் மதிக்கணும். மதிச்சாதான் மக்கள் நமக்கு வாக்களிப்பாங்க. சீமான் அவர்கள் என்னோட தர்க்கம் செய்ய தயாரா, பெரியார் அவர்கள் இப்படிலாம் தர்க்கம் செய்ய தயாரா இப்படிலாம் பேசிட்டு இருக்காரு. இப்போ அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக விசிக தலைவர் சொல்றாரு, நாங்க இனிமே சும்மா இருக்க மாட்டோம், பார்த்துட்டு பெரியார் மீது வைக்கக்கூடிய அவதூறுகளுக்கும் விமர்சனத்துக்கும் நாங்க பதிலடி கொடுப்போம்ன்றாரு. மேலும் வைகோ அவர்கள் ஒரு படி மேல போய் எச்சரிக்கைலாம் விடுக்கிறாரு.
எப்படி பாக்குறது இந்த விஷயங்கள்லாம்? அதான் கண்ணு, அதாவது எல்லாம் வந்து நம்ம திமுக வந்து டைரக்டா ஹேண்டில் பண்ணாம, சீமான ஹேண்டில் பண்ணாம கூட்டணி கட்சியினர் ஏவி விடுதா? இங்க பாரு, இவங்க வந்து அமைதியா இருந்ததுனால இவர் இவ்வளவு கூப்பாடு போட்டாரு. இப்ப விடுதலை சிறுத்தைகள் காட்டிலும் இவர்கிட்ட இருக்க தொண்டர்களை காட்டிலும் விடுதலை சிறுத்தைகளுடைய தொண்டர்கள் அதிகம். விடுதலை சிறுத்தைகளுடைய தொண்டர்களுடைய அதிகம் மட்டும் இல்ல, விடுதலை சிறுத்தைகளுடைய தம்பி தும்பிகள்லாம் வந்து எதுக்கும் அஞ்சாத சிங்கங்கள். புரிஞ்சுக்க, வேற விடுதலை அதெல்லாம் இருக்காது. சிறுத்தைகள்லாம் இருக்கட்டும், அவங்க வந்து பயங்கரமான ஆளுங்க. ஒரு சுத்துக்காக மாட்டானுங்க, புரிஞ்சுக்கோ. நாங்க எல்லாம் பாக்குறோம். அதெல்லாம் வந்து நாங்க பாக்குறோம். ஒண்ணு வேண்டாங்க, சட்ட விரோதமா சொல்லணும் இல்ல, ஏதாவது லேசா ஒரு வாய் தகராறு ஏற்பட்டாலே விடுதலை சிறுத்தைகள் கூட ஏதாவது ஜனநாயகவாதிகள் கிடையாது, ஜனநாயகவாதி தான் கத்திரிக்காது. எப்பா இவன் இருந்தாலும் ஜனநாயகம் அப்படின்னு எந்த நாய் சொல்லுது? ஜனநாயகவாதி அப்ப அந்த ஆள போய் ஜனநாயகவாதின்னு சொன்னா அந்த மக்கள் அப்ப எப்படி ஆளு இருப்பாங்க? அந்த ஆளு கூட போறவங்க, துணைக்கு போறவங்க பூரா முட்டாளுதான். முட்டாளா தானப்பா இருக்க முடியும். நல்லவன் எவன் இப்போ சொல்லுவான்? சொல்லு. சீமானை பற்றி நல்லவர் என்று யாராவது சொல்றாங்களா? சொல்லு. யாரும் சொல்ல மாட்டான். சும்மா அந்த ஆள்கிட்ட செம்படிக்கிறவன் தான் சொல்லுவான். சும்மா அந்த ஆள்கிட்ட ஏதாவது கிடைக்குமா, அல்ல அந்த ஆள்கிட்ட போன ஒரு பதவி கிடைக்குமா, அது கிடைக்குமா? தொடர் தோல்வியில இருக்காரு. தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம வந்து தமிழ் தேசியத்தை தொண்டர்கள் அப்படி இல்ல தம்பி. அவர் பாரு, என்றைக்கு வந்து பெரியாரை கையில் எடுத்தாரோ காரிய காரணம் இல்லாமல் அவர் பெரியாரை எடுக்கவில்லை. இதுக்கு பின்புலத்துல யார் இருக்காங்கிறது எனக்கு தெரியும். அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. யார் இருக்காங்கிறது ஊரறிஞ்ச விஷயமாச்சு. அதான் அந்த பாப்பார கூட்டம் தானே கூட இருக்கு. பாரதிய ஜனதாவும் RSS தானே கூட இருக்கு. அவங்களுடைய அஜெண்டா படி தானே இவர் செயல்படுறாரு. அந்த அஜெண்டா வாங்கிட்டு தான் செயல்படுறாரு, புரிஞ்சுக்கோ. சும்மா இந்த கதையெல்லாம் விடாதீங்க. இல்ல, நீங்க எப்படி இந்த விமர்சனத்தை வைக்கிறீங்க? RSS இல்ல உள்ளன்னு மறுக்கட்டும், நாங்க தான் பி டீம் போற. நாங்க என்ன சொல்றாரு நேத்து, எங்களுக்கு ராமர் சாமியும் வேண்டாம், ராமசாமியும் வேண்டாங்கிறாரு. அட சொல்ல தயாரா? திமுக சொல்ல தயாரா? நம்ம அமைச்சர் ரகுபதி என்ன சொல்றாரு? ராமராஜன் தான் திராவிட மாடலுக்கு முன்னோடிங்கிறாரு. அதுக்கு நேர் எதிரான கொள்கை திரு சீமான் சொல்ற கேளு. எங்களுக்கு ராமன் வேண்டாம், ராமசாமி வேணும், புரிஞ்சுக்கோ. ஆமா, எங்களுக்கு தந்தை பெரியார் வேணும், அண்ணா வேணும், கலைஞர் வேணும். எங்களுக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் வகுத்து கொடுத்த வழியில நாங்க வெற்றி நடை போடுவோம். ஆனா திரு சீமான் அவர்கள் பெரியாரை அந்நியப்படுத்தி அண்ணா பெருந்தகையை வந்து அவர் ஏத்துக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் இங்க பாரு, திரு சீமான் அவர்கள் பாலிடிக்ஸ் தெரியாதவங்க. என்ன பாலிடிக்ஸ்? அதெல்லாம் வந்து அதுதான் ஒரு அரசியல். அவர் வந்து அவரு என்ன ஜாதி தலைவரா? அண்ணா பேரறிஞர் அண்ணா அவரு எல்லா தமிழருக்குமான ஒரு பொது தலைவரா தானே இருந்தாரு. தமிழருக்கான பொது தமிழர். அவர் பேர்ல எந்த அப்பலுக்கும் இல்லை. அவரை யாரும் குறை சொல்ல இயலாது. அவருக்கு என்ன பிள்ளையா குட்டியா வளர்ப்பு பையன் தான் இருந்தா அவரு கூட தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாரு, புரிஞ்சதா? ஆகையினால அவருக்கு வந்து அந்த 4 முளை வேட்டியும் அந்த ஒரு கதை சட்டையும் தவிர வேற ஒண்ணும் அவர்கிட்ட இல்ல, புரிஞ்சுக்கோ. அவர் மாதிரி ஒரு மனிதன். மிகப்பெரிய கோடீஸ்வரர் குடும்பம் இல்ல. காமராஜர் எப்படியோ அவ்வளிதான் அவரும். காமராஜர் எப்படி வாழ்ந்தாரோ அப்படிதான் அண்ணா வாழ்ந்தாரு. அவ்வாறாக அண்ணா பிறந்ததுக்கு பிறகு வந்த முதல்வர்கள்லாம் அப்படி இல்லையே அப்படிங்கிற குற்றச்சாட்டு. அதுக்காக என்ன செய்ய முடியும்? அதுக்காக அவரை மாதிரி எல்லாத்தையும் கோமணத்தை கட்டிக்கிட்டு தெரிய முடியுமா? ஒரு எளிமை சார். இப்ப பாக்குறோம், ஆசியாவிலேயே மிகப்பெரிய கோடீஸ்வர குடும்பம்னா நம்முடைய கலைஞர் குடும்பம். தொழில் பண்றாங்க, சம்பாதிக்கிறாங்க. அசுர வளர்ச்சி 1952 கதை வசனம் எழுதி அன்றைக்கே 5000 ரூபாய் சம்பளம் வாங்கினவரு, புரிஞ்சுக்கோ. 5000 அந்த காலத்துல 5000 இன்னைக்கு என்னது? சென்னைக்கு எப்படி வந்தாங்கன்னு கேட்டா வேற மாதிரி சொல்றாங்க. வேற மாதிரி சொல்லுவானுங்க. சொல்றவன் பூரா சொரக்காய்க்கு உப்பு இல்லம்பா, போய் உப்பு படுத்து போடு. பூரா பசங்களும் களவாணி பசங்க. இந்த களவாணி பயலுக அவர் அந்த காலத்துல கையேடு நடத்திட்டு இருந்தவருப்பா. அன்றைக்கு அண்ணாவையும் நம்மளுடைய பேராசிரியரையும் கூட்டு போய் அவரு படிச்ச பள்ளியிலேயே கூட்டம் போட்டு நடத்தினவரு. சும்மா ஏதோ வாய் புளிச்சதுன்னு பேசிட்டு தர்றானுங்க. அதே போல வைகோ அவர்கள் வந்து குறிப்பிடுகிறார், பெரியார் வந்து நான் அவமதிச்சு சும்மா இருக்க மாட்டோம், யுனெஸ்கோவே வந்து அவருக்கு வந்து ஒரு நற்சான்றிதழ் கொடுத்துருக்கு. சாக்ரட்டிஸ் ஆஃப் த சவுத் ஈஸ்ட் ஏசியாவினுடைய ஒரு தூதர் போல அவர் ஒரு ப்ராஃபட் போல அப்படின்னு சொல்லி அவர் கண்ணியப்படுத்தி இருக்கு யுனெஸ்கோ அப்படின்னு சொல்றாரு.
இது அது கொடுக்கல இருப்பீங்களே. அது கொடுக்கலன்னு சொல்லி எல்லாரும் இப்போ ஆதாரங்கள் போட்டிருக்காங்க. ஆதாரம் போடுவான் தாலிய. ரொம்ப நீங்க கூகுளுக்கு போங்க சார், நீங்க கூகுளுக்கு போங்க, யுனெஸ்கோ அவார்டு பெரியாருக்கு வழங்கப்பட்டிருக்கதான் போடுங்க. அது என்ன சொல்றாங்க, there is no evidence. தம்பி ஒரு நாட் எட். தம்பி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, கூகுளுக்கு இருந்து நீ கூட போடலாம் மெசேஜ். கூகுள் விடுங்க சார், கூகுள் விடுங்க. நான் கூட போடலாம். அபிஷியலாவே யுனெஸ்கோவுக்கு நம்ம மெயில் அனுப்பிச்சு அவங்களுக்கு அபிஷியலாவே வாங்கியிருக்காங்க. யார்கிட்ட? யுனெஸ்கோ கிட்ட. யுனெஸ்கோ வந்து அபிஷியலாவே கொடுத்துருக்கு. நாங்க வந்து அப்படி ராமசாமி அவர்களுக்கு வந்து நாங்க வந்து அபிஷியலா எந்த இதுவுமே கொடுக்கலன்னு வச்சுக்கோ. இப்ப என்ன அது கொலைகேசா? கொலைகேஸ் இல்ல சார், அவருக்கு வழங்கப்பட்ட அந்த ஒரு உயரிய விருது போல நீங்க இப்போ வரைக்கும் நீங்க வந்து மாத்திக்கிறீங்களா, போய் சொல்றீங்களா, அவதூறு பிரச்சாரத்தை மக்கள் இல்ல. நீ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, நாங்க பேரறிஞர் அண்ணாவை என்ன சொல்லுவோம், தென்னாட்டு பெர்னாட் சாம்போம். தென்னாட்டு பெர்னாட்ஸா. பெர்னாட்ஸா யாரு? அவரை நாங்க தென்னாட்டுக்கு அவரை சொன்னோம், அதனால அவர் பெர்னாட்ஸா ஆயிடுவாரா? ஆனால் ஒரு ஒரு நிறுவனம் ஒரு ஒரு நிறுவனமா இருக்கக்கூடியது அவங்க வந்து அபிஷியலா கொடுத்தாங்கன்னு சொல்றது அது ஒரு பிழை தானே. நாங்க யாருகிட்டையும் இல்ல அதை வந்து ஆர்கியூ பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. பெரியார் சிலைக்கெல்லாம் பொறிச்சிருக்கீங்க. யுனெஸ்கோ வந்து பாரு சாக்ரட்டிஸ் ஆஃப் தி சவுத் ஈஸ்ட் ஏசியான்னு நாளைக்கு நான் இதை வந்து இவர்கிட்ட கேட்டு சொல்றேன். யாருகிட்ட கேட்டு சொல்றீங்க? திராவிட கழகம் ஐயா வீரமணி கிட்டயா? ஓஹோ, எனக்கும் அது சந்தேகம் இருக்கு, கேட்போம். ஏன்னா எல்லாத்துலயும் நீ இத கேட்டுட்டே இருக்க மறக்காம. அதனால 5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இது வந்து வந்துச்சு, மிகப்பெரிய இதாச்சு. வலதுசாரிகளுக்கும் திராவிட சித்தாந்தம் பெரிய வீரமணிகிட்ட கேட்போம்ப்பா, அவர் சொல்லுவார்ல, அவர் சொல்லுவாரு. அதனால அங்க எழுதி கேட்டோம், இங்க புடுங்கி கேட்டோங்கிறதெல்லாம் கிடையாது. புரிஞ்சு அபிஷியலாவே யுனெஸ்கோ கொடுத்துருக்கு. அபிஷியலா இந்த நாய் எந்த நாயை சொல்லுதுங்கிறதெல்லாம் நீ நம்பாத. இங்க பாரு ஒரு விஷயம் புரிஞ்சு, யார் அப்ப திராவிடர் கழகத்தை சொல்றது மட்டும் தான் நம்பணுமா? இங்க பாரு அது நம்பி தானே சார் தமிழ்நாடு அங்க இருந்து ஏதாவது ஒரு எடுப்பு போட்டிருப்பேன். அவனுக்கு என்ன தெரியும்? அதுக்கு சர்டிபிகேட் கொடுத்திருந்தா சர்டிபிகேட் இருக்கும், புரிஞ்சுக்கோ. இல்ல எத்தனாம் தேதி எங்க அறிவிக்கப்பட்டதுலாம் இருக்கும், நான் தெரிஞ்சு சொல்றேன், கவலைப்படாது. ஓகே, இறுதியான ஒரே ஒரு கேள்வி. நாடாளுமன்றத்துல நேற்று பட்ஜெட் கூட்டத்தொடர் சம்பந்தமாக அந்த ஒரு விவாதம் வந்தது. திரு ராகுல் காந்தி அவர்கள் கிட்டத்தட்ட 45 நிமிடங்கள் வந்து பேசினாரு. அதுல ஒரு 34 முறை சைனா என்ற அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தினார். இனிமே நாங்கள் ராகுல் காந்தியை ராகுல் ஜின்பிங் தான் நாங்கள் வந்து இனி நாங்கள் அழைக்க போறோம் அப்படின்னு சொல்லி பிஜேபியினோட எம்பி எல்லாம் பேசிக்கிறாங்களே, எப்படி பாக்குறீங்க? அதாவது இவர் கேள்வி என்ன சைனாவோட ஒப்பிட்டு கேள்வி கேட்டாரோ அந்த கேள்விக்கு பதில் சொல்ல இவங்கனால இயலல. அதுக்காக வந்து அவரை வந்து ராகுல் காந்தி ஒரு தேச துரோகி அப்படின்னு சொல்லி அர்ணா கோசாமி போன்றவர்கள் வலதுசாரிகள் சொல்றேன். ஏன்னா அவர் வந்து இந்தியாங்கிறது ஒரு தேசமே கிடையாது, அது ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இது வரைக்கும் காங்கிரஸ் கோட்பாடு இந்தியங்கிற ஒரு தேசியமா தான் இருந்தது. தேசியத்திற்குள்ளாரதான் வந்து மாநிலங்கள் வந்து பிரிக்கப்பட்டது. தேசிய கட்சியோட நிலைப்பாடா இருந்தது. ஒன்றிய என்ன யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அவ்வளவுதான். இந்தியாங்கிறது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான். நீ அவரு சொல்றாங்க இங்க பாரு, யுனைடெட் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான், அதுதான் ஜிஓ, அதுதான் பார்லிமெண்ட்ல தீர்மான நிறைவேற்றி அப்படிதான் பேர் இருக்கு. இத இல்லைன்னு சொன்னான்னா அவங்க முட்டாளு. அதனால இல்ல இப்போ வலதுசாரிகள் இப்படி வைக்கிறாங்களோ, சீனா கம்யூனிஸ்டுக்கு கைக்கூலியாக ராகுல் காந்தி அவர்கள் மாறிவிட்டார் அப்படின்னு. என்ன மஸ்துக்கு நாங்க வந்து சீனாவுக்கு கைக்கூலியா போகணும்? எதுக்கு நாங்க இந்தியாவை வந்து மட்டுப்படுத்துறாரு, சீனாவை வந்து புகழ்ந்து பேசுறாரு. சீனாவை புகழ்ந்துனா அவன் எப்படி முன்னேறி போயிட்டு இருக்கான், அந்த நாடு எப்படி முன்னேறுது, வளர்ச்சி போயிட்டு இருக்கு மோடி ஆட்சியில. ஆமா, டாலருடைய மதிப்பாதான் 87 ரூபாய் சில்லறையா இருக்கு. இன்னைக்கு விலைவாசி என்ன? இன்னைக்கு ஒரு பவுன் தங்கம் இன்னைக்கு சாதாரண ஒரு குண்டுமணி ஒரு காதுல ஒரு கடுக்காம் போட இயலுமா? பெண்கள் 67,000 ரூபாய் 68,000 ரூபாய் போட்டு இயலுமா? என்ன நினைக்கிற? சும்மா இங்க பாரு, எனக்கு விவரம் தெரிய ஒரு கிராம் தங்கம் வந்து வெறும் 5 ரூபாய் 3 ரூபா வித்தது, 5 ரூபா வித்தது தெரியும். ஒரு பவுன் நகை வந்து நான் விவரம் தெரிஞ்சு நல்ல நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது 150 ரூபா தான் ஒரு பவுன் தங்க நகை. 8 கிராம் வந்து 150 ரூபா தான். 130 பிளஸ் எல்லாம் சேர்த்து 150 ரூபா வந்துச்சு.
இன்னைக்கு என்ன தங்கம் விக்குது? இல்ல திரு ராகுல் காந்தியை வரவேற்கிறாரு, மேக் இன் இந்தியா திட்டத்தை நான் வரவேற்கிறேன், ஆனால் அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு ஆளுக்கு என்ன மேக்கிங் இந்தியாவை யாரு நம்மளே இந்தியாவே வரவேற்கத்தான் செய்து, நானும் வரவேற்பேன் இல்லைன்னு சொல்லல. அத வந்து ஃபெயிலியர் ஆக விட்டுட்டீங்களே. சரி, உன்னுடைய வெளியுறவு கொள்கைக்கு வந்து என்னைக்கு வந்து ஒரு பாப்பானை தூக்கி போட்டே அன்னைக்கே நாசமா போச்சு. என்ன சார், என்னைக்கு ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஒரு பாப்பாத்திய போட்டே அன்னைக்கே போச்சு. நீ முக்கியமான பொறுப்புகள்ல வைக்கிறது இது வந்து பிராமண துவேஷம் இல்லையா? பிராமண துவேஷம் தான். யார் இல்லைன்னு சொன்னா இது இவங்க ஆட்சியில மட்டும் இல்ல, காங்கிரஸ் ஆட்சி காலத்துல வெளியுறவுத்துறையில அதே மாதிரிதான் பாப்பானை தான் கொண்டு போட்டாங்க. அந்த பாப்பானாலதான் அன்னைக்கு இலங்கை பிரச்சனையே வந்துச்சு, புரிஞ்சுக்கோ. இல்ல இப்ப நீங்க பிஜேபியில இருக்கிற ஒரு பிராமின் கம்யூனிட்டியை நீங்க வந்து பிஜேபியில இருந்தாலும் சரி, காங்கிரஸ்ல இருந்தாலும் சரி, பாப்பான் தான். அதனால காங்கிரஸ்ல இருக்கிற ஐயரை கேக்குறேன், உங்களோட நண்பர் மணிசங்கர் ஐயர், உங்க நண்பர் தானே அவரு? மணிசங்கர் ஐயர் அவர்கள் பிரதமர் மோடிஜியை பார்த்து ஒரு நீச்ச ஜாதி, நீங்க வந்து கருத்து கடந்தவன் வந்து காலாந்தண்டு வந்து வெள்ளையா இருக்கான் அப்படின்னு சொல்லி இன்னும் சில கடுமையான வார்த்தைகளை போட்டு 2018 நினைக்கிறேன், அப்போது நடந்த பஞ்சாப் சட்டமன்ற தேர்தலில் போய் பேசுறாரு மோடிஜியை பத்தி. உங்களுடைய கருத்து என்ன? யாராவது கண்டனம் தெரிவிச்சீங்களா மணிசங்கர் ஐயர் மீது? இது அப்பட்டமான ஒரு ஜாதி துவேஷத்தை மாண்புமிகு பிரதமர் மீது இப்படி வச்சிருக்காரு, என்ன உங்களோட கருத்து என்ன? அந்த பாப்பானுடைய ஆதரவு கட்சியை பேசுறான், அவனும் ஒரு பாப்பன் அவனும் ஒரு பாப்பானை பத்தி பேசுறான். அதுல உனக்கு என்ன வலிக்குது? நீ எப்பயுமே பிரதமர் மோடிஜி வந்து ஜாதியை சொல்லி விமர்சிக்கிறாரு. பிரதமர் ஜாதியை சொல்லி விமர்சனாலாம் அது தப்பு தான். ஆனா இவன் மணிசங்கர் ஐயர் இப்ப என்ன ஆனாரு, இருக்காரா? ஆமா, நாடாளுமன்ற தேர்தல் கூட பார்த்தோமே, பாகிஸ்தான் வந்து பாம்பு போட்டுருவாங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிலாம் கூட சொன்னாரு. பாகிஸ்தான் ஆதரவா பேசினாரு. அதுக்கப்புறம் ஆலயங்கானம் பெரியங்கானம்ல எங்க இருக்காரா? இல்ல அப்பப்போ தேர்தல் சமயத்துல மட்டும் இப்படியான ஒரு ஏதாவது வந்து இந்தியாவுக்கு இறையாண்மைக்கு எதிராக, இந்த பெரும்பான்மை மக்களுக்கு எதிராக ஏதாவது பேசிடுறாரு. அதெல்லாம் இந்தியாவுக்கு எதிராக அந்த ஆள் பேச மாட்டார். மணிசங்கர் ஐயரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? மணிசங்கர் ஐயர் ராஜீவ் காந்தி அவருக்கு செலவு வைத்தாரு. மணிசங்கர் ஐயருக்கு சிலை வைத்தாரா? மணிசங்கர் ஐயர் ராஜீவ் காந்தி சிலை வச்சாரு. சரி, அந்த சிலை திறப்புலாவுக்கு நான் வந்து நேரடியா எங்க டெல்லிக்கா இல்ல இங்கதான் நம்ம மயிலாடுதுறை இல்லையா? சரியா? நானும் அப்ப மதுரையில இருந்த நான் ராம்பாபு நானு 2 பேரும் மூப்பனார் வீட்டுக்கு போய் கபில் ஸ்தலத்துக்கு போய் அவர் மூப்பனாரையும் கூட்டிக்கிட்டு நாங்க அங்க போனோம். சரியா? போய் அந்த ஸ்தலத்தை அது இவங்க ஹெலிகாப்டர். உங்கள்ட்ட ஒரு நடுநிலை தன்மை இருக்கா? பிஜேபியில உள்ள ஒரு பிராமின் கம்யூனிட்டினா நீங்க ஈஸியா பழிச்சிட்டு போயிடுறீங்க. காங்கிரஸ்ல வந்து உங்க கூட்டணி கட்சிங்கிறதுனால நீங்க வந்து பூசி அப்படி எல்லாம் கிடையாது. காங்கிரஸ்ல பாப்பான் பூரா எனக்கு அந்த கவர்னர்கள் எல்லாம் பாப்பான போட்டானு பிரசிடென்ட் எல்லாம் அப்ப எல்லாம் எனக்கு கடுப்பா தான் இருக்கும், புரிஞ்சதா? விவி கிரி பாப்பான் தான் வந்தான். அதுக்கப்புறம் சங்கர் தயாள் சர்மா, அதுக்கப்புறம் ராஜேந்திர பிரசாத். அவங்க ராஜேந்திர பிரசாத் சங்கர் தயாள் சர்மா எல்லாம் தியாகிங்கிறதுனால அவங்க நாடு சுதந்திரத்துக்காக போராடினாங்கிறதுக்காக அவங்களுக்கு எல்லாம் போட்டான். அதுக்கப்புறம் சிங்குக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இவரு ஆசிரியர் தினம் கொண்டாடுறோமே டாக்டர் ராதாகிருஷ்ணன் கொடுத்தாங்க, அவரும் பாப்பான் தான். சோ பெரிய ஸ்காலரா இருந்தா கூட அவங்க எல்லாம் பிராமின்ஸ் தான். சீதாராம் கேசரிக்கு எங்க ஜனாதிபதி கொடுத்தாங்க? ஜனாதிபதி அல்ல, காங்கிரஸ் தலைவரா இருந்தான் கொஞ்ச நாள். ஒரு பீடா கடை வச்சுட்டு இருந்த பரதேசி, நீ வேற. அவன் எல்லாம் வந்து அந்த கட்சி தலைவரா வந்தான்னு நினைச்சு கூட பார்க்க முடியாது. பாத்தீங்களா? அப்ப அங்க கூட ஜனநாயகம் இருக்கு. முடியலப்பா. எங்க நீங்க தான் சொல்றீங்க பீடா கடையை வச்சவரு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி, அவ்வளவு இலக்காரமா உங்களுக்கு? அவ்வளவு இலக்காரம் இல்ல. அந்த ஆளுக்கு என்ன அரசியல் தெரியும்னா அவர் அன்னைக்கு கொண்டு வந்து அங்க நிப்பாட்டினானுங்க. அவரு பண்ண வேலைதான் அன்றைக்கு அந்த கூட்டணியில பெரிய சலசலப்பெல்லாம் உண்டு பண்ணி இந்திரகுமார் குஜராலுடைய ஆட்சி கவிழ்ந்தது. ஆமா, அதனால சில விஷயங்கள்லாம் இருக்கு தங்கம். நான் எதையுமே மறக்க மாட்டேங்க. எனக்கு தொடர்ந்து ராகுல் காந்தி நம்முடைய இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசுகிறாரு. வெளிநாட்டுல போயிட்டு இந்தியால வந்து ஜனநாயகம் இல்லன்றாரு. ஆமா, அமெரிக்காவுக்கு போய் சொன்னாரு. எப்படி எங்க இருக்கு ஜனநாயகம் சொல்லு, எங்க இருக்கு ஜனநாயகம்? உள்நாட்டை பேசுவோம் சார். சார் ஒரு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எங்க பேசினாலும் உண்மைதான். அமெரிக்கால பேசினா அடுப்பாங்கரையில பேசினா எல்லாம் ஒண்ணுதான். அடுப்பாங்கரையில் தான் பேசணும்னு சட்டம் இல்ல. வெளிநாட்டுல பேசினாலும் இந்தியாவில அடிமை. இங்க பாரு, அன்றைக்கு அப்படி ஒழுக்கமா இருந்திருந்தா அவர் மோடி பேரு வச்சவன் எல்லாம் ஊழல்வாதியா இருக்கான்னு சொன்னதுக்கு அவருடைய பதவியை பறிச்சிய. அப்ப நீ என்ன, நீ சர்வாதிகாரமா இல்லையா?
என்ன நினைக்கிற இப்ப ஆமா சார், அது மொத்த கம்யூனிட்டியும் அவர் பேசியிருக்காரு. என்ன மொத்த கம்யூனிட்டி புடுங்குது? மோடின்னு பேர் வைக்கிறவங்க எல்லாம் அப்படி வந்து திருடுறீங்களா? அதெல்லாம் கிடையாது. சும்மா காலி அங்க இருக்க நீதிபதியை உடனே மாத்தி உடனே போட்டு அதை பண்ணி இதை பண்ணி எப்பா போதும்டா சாமி. நீங்க அதாவது இவரை பத்தி நான் என்ன சொல்றது, போத்திர ரயில் எரிப்புக்கு காட்டிலும் ஒரு ஊழல்வாதிகளை இந்த நாட்டு தேசத்துல ஆள விட்டதே மிகப்பெரிய தவறு. அதுக்கு வந்து ஆதரவாக இருந்தவர் நம்முடைய தானே தலைவர். அதெல்லாம் நாங்க ஒண்ணும் ஆதரிக்கல. அந்த அப்ப நடந்த குஜராத்ல நடந்த அந்த கலவரம் நாங்க அன்றைக்கு இருந்து இந்த நிமிஷம் வரை அதுக்காக நாங்க வந்து தூத்திக்கிட்டு தான் இருக்கோம். வாழ்த்தல புரிஞ்சுக்கோ. ஓகே, பல்வேறு விவகாரங்களில் எங்க நேரலுக்கு ரொம்ப தெளிவாக கமிக்க மீது நன்றி.